எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன இதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனால ஒரு கோவப்பட்டு நாகர்கோவில் வந்துட்டாங்க. நாகர்கோவிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. அப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வள்ளியூர் போங்க, அங்கேருந்து ஒரு ஹோம் இருக்கும், அந்த ஹோமில் இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் தான், மற்ற மாதிரி வேற ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும்போது இங்கே வந்து நைட்டு ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு போல வந்திருக்காங்க. 5 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தோடனே நம்ம நண்பர் 1ஆம் நம்பர் மணிகண்டன் சொல்லி அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க, சின்ன வீட்டில் ஒரு பிரச்சனைனால வந்துட்டாங்க, ஒரு ஆசிரமம் கேட்காங்க. நம்ம வந்து அவங்கள இங்கே கூட்டு வரோம். ஏன்னா யாருமே நான் விசாரிக்கல, அதுக்கு தந்தாப்புல நேரம் இல்லாதனால அப்படி நேரம் இங்கே கூட்டிட்டு வரோம். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட கேட்கறேன், ஏமா அவங்க பையங்க இல்லையா, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு ஒரு மனசு ரீதியாக ஒரு கஷ்டமாயிட்டு அதனால வந்துட்டேன், ராஜபாளையத்துலேருந்து வந்துட்டேன் அப்படிங்காங்க. அப்போ அவங்க பையன்ட்ட நான் பேசுறோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை நாங்கள் வாரோம் அப்படின்னா நீங்கள் வாங்க அப்படின்னா பையன் அவங்க அண்ணன் மகா அப்புறம் அவங்க மகாட்ட பேசுகிறோம். அப்போ வாரங்காங்க. வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க மகா ஒருத்தங்க திருப்பூர்லேருந்து என்கிட்ட பேசுறாங்க. அப்போ சார் இந்த மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் தான் இருக்கேன், அங்கே நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அவங்க ஒன்றுமே சொல்லலை, என்கிட்ட அவங்க நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்பர் கொடுத்தேன். அப்புறம் அவங்க ஜிபே நம்பர் கொடுத்த உடனே அவங்க எதுவுமே நம்ம பேசலை, அவங்களா ஒரு 11,000 ரூபா அனுப்பிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கங்க. அந்த 11,000 ரூபா வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவங்க சார்பா, என்ன பேர் அவங்க பேர் குருலட்சுமி, அவங்க குடும்பம் சார்பாக அவங்க மக சார்பாக நம்ம இல்லத்துக்கு வந்து அந்த 11,000 ரூபாய்க்கு அந்த அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு மேடத்தை கேட்டேன் என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி சீனி கடலை எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் வேணும் அப்படின்னாங்க. அதை வாங்கியிருக்கோம். அவங்க குடும்பம் வந்து நீடூழி காலம் வாழவும், அதே போல அவங்க பேர குழந்தைகள், அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, பேர குழந்தைகள் மகள் அவங்க கணவர், ஏதாவது ப்ராப்ளம் எல்லா வீட்லையும் இருக்கக்கூடியதான். அவங்க எல்லாருமே நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் நீங்கா புகழும் பெற்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்புற்று வாழவும் நம்ம இல்லம் சார்பாகவும், அதே போல வள்ளியூர் பசுமை இயக்கம், சிவந்த கரங்கள், அதாவது சட்டக்கலைஞர் மாதேதல் சார்பாக அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அவங்க மகா வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்காங்களா, அவங்க மகா எந்த ஒரு இதுவுமே சொல்லாமே நான் வந்து அனுப்பிடுறேன் சார் அப்படின்னாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு சேஃபா வந்திருக்காங்க. ஆனால் யாருமே எனக்கும் தெரியாது, அவங்களே எனக்கு யாரும் தெரியாது, ஒரு சேஃபா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்ககிட்ட அவங்க பையன் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம சேஃபா ஒப்படைக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி வணக்கம். சரிங்களா, இன்னும் ஒன்றும் இல்லம்மா, நம்ம வாழ்றதே கொஞ்ச நாள் தான். போட்டி பொறாமை அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சிம்பிளானது. ஏன்னா உங்க பையன் மாதிரி தானா, சரிங்களா. ஆனா நம்ம அனுபவ ரீதியாக நிறைய பண்ணியிருக்கோம். அதனால எந்த ஒரு சூழ்நிலையா எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையா இருந்து கையாளுங்க. நம்ம அதனால தப்பா நினைக்காங்க. இந்த மாதிரி இது சரி ஏதோ ஒண்ணு ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம நல்லபடியா இது பண்ணிட்டோம். ஏன்னா கஷ்டம் அவங்களுக்கு நேற்று நைட்ல எனக்கு தெரியும். ஏன்னா இதே மாதிரி உங்க அனுபவம் நான் காலையில சொன்னேன் உங்ககிட்ட. எங்க அம்மா ஒரு மிஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் அந்த அனுபவம் எனக்கு தெரியும். அவங்க நைட்ல இருந்து அவங்க உங்க பையனும் சரி உங்க பொண்ணுங்களும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா தெரியும். ஏன்னா நீங்க செல்லும் எதுவுமே இது இல்லாம வச்சுட்டீங்க. அதனால சரி நல்லபடியா போயிட்டு வாங்க. எதுனாலும் உங்களுக்கு கேளுங்க, நம்ம இந்த சைடுல என்ன ஹெல்ப்னாலும் நம்ம பண்ணலாம். சரிங்களா, சரி நன்றி வணக்கம். சரியா, சரி சரி.